உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மரக்காணத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மஸ்தான் கலந்து கொண்டு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமாரை அறிமுகம் செய்து வைத்து பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மஸ்தான், மோடி ஆட்சி அகற்றுவதே இந்தியா கூட்டணியின் நோக்கம் எனவும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திராவிட ஆட்சியின் கொள்கை எனவும் திமுக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை இந்தியா முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கட்சியின் ஊடக மைய முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் மு. பாபு, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதி வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் பெரம்பூர் வீனஸ் பகுதியில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்புன், மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மண்டல துணை செயலாளர் மு. சதாசிவம், மாநில துணை செயலாளர் ஸ்ரீதர், லயன் மனு, காந்தி என்கிற அம்பேத்கர், ஜான்சன், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திவாகரன், மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் விசிக மாநில துணை பொதுச் செயலாளரும் விக்கிரவாண்டி தொகுதி மேலிட பொறுப்பாளருமான மதுரை ஆற்றலரசு மற்றும் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் ஆகியோர் தலைமையில் நாளை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தரும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வருகை குறித்து துண்டறிக்கைகளை விசிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வழங்கினர். மேலும் இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயசந்திரன், நகர செயலாளர் சந்தர், மேலிட பொறுப்பாளர்கள் சரவணன், சுதாகர், மயிலம் ஒன்றிய செயலாளர் கார்மேகம், மாவட்ட தொண்டரணி கிட்டு, ஒன்றிய துணை செயலாளர் ஆசூர் ஏழுமலை, பிரேம், எசாலம் புஷ்பராஜ், வழக்கறிஞர் அருள்வளவன், பிரசாந்த், ஒன்றிய கவுன்சிலர் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,